நாளைக்கு சிஎஸ்கே டீம் 2 முக்கியமான மாற்றத்த பண்ண போறேன் அப்படிங்கிற மாரி பார்த்தீங்கன்னா, அஃபீஷியலா ஒரு நியூஸ விட்டாங்க. குறிப்பா அந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு சேஞ்ச் வந்து குடுக்க போது. அப்படி என்ன அந்த விஷயம்? என்ன மாற்ற போறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்த்துடலாம். நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான மேட்ச் இருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஆக்சுவலா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணிட்டீங்கன்னா பக்கத்துல இருக்க பெல் ஐகான் நோட்டீஸ் வரும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேர் லைக் பண்ணாம பார்த்துட்டீங்க, லைக் பண்ணி பாருங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷன் ஆகும். லைக் பண்ணிட்டு பாருங்க. நாளைக்கு அதாவது ஐபிஎல் ஃபுல்லா பார்க்குறாங்களோ இல்லையோ, நாளைய போட்டியை கண்டிப்பாக டீமுடைய உட்காந்து வந்து பார்க்க போகிறாங்க. எல்லாருமே பார்க்க போகிறாங்க. நாளைக்கு அந்தளவுக்கு ஒரு முக்கியமான மேட்ச் 2 டீமுக்குமே. சிஎஸ்கே மும்பை மோத போகிறாங்க வான்கடே மைதானத்தில். மும்பையோட கோட்டையில் சிஎஸ்கே வந்து மோத இருக்காங்கன்னு சொல்லலாம். நாளைக்கு அந்த 2 மாற்றம் என்ன, அதாவது கேப்டன்சி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கன்சர்னாக இருக்குது. சிஎஸ்கே பொறுத்தவரையும் கேப்டன்சி அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. கேப்டன்சி என்ன அப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு, கேப்டன்சி ஒழுங்காக பண்ண மாட்டாரு. வந்து பிளேயிங், அதாவது பேட்டிங்லையும் சரியாக ப்ளே பண்ண மாட்டாரு. அப்புறம் எதுக்கு கேப்டன்சி பண்ணிகிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கே ஃபேன்ஸே பார்த்தீங்கன்னா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்தளவுக்கு மோசமான ஒரு கேப்டன்சி வந்து வெளிப்படுத்திட்டு இருக்கார் ருத்ராஜ் கெய்க்வாட். அவருக்கு வந்து கேப்டன்சி சரியாக வரல. கேப்டன்சி சரியாக வரலனா கூட அவரோட பேட்டிங் சரியாக ப்ளே பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் சரியாக ப்ளே பண்ணல. அதனால் வந்து நாளைக்கு ஒரு கேப்டன்சி மாற்றம் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி யோசிப்பு இருக்குது. நாளைக்கு எம்எஸ்டி வந்து உள்ளே வராருங்க. கண்டிப்பாக அந்த ஃபினிஷிங்கில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபயராக இருக்க போகுது. அதனால் அந்த ஃபினிஷிங் நமக்கு செட் ஆகலைன்னு சொல்லலாம். சிவம் தூபே ஃபினிஷர் கிடையாது, ப்ராப்பரான ஃபினிஷர் கிடையாது. அதனால் கண்டிப்பாக நாளைக்கு வந்து எல் கிளாசிக்கோ மேட்ச் வந்து இருக்குது. கண்டிப்பாக அதில் வந்து தோனி வந்து களம் இறங்குறாரு முதல் முறையாக 2026. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நாளைக்கு பார்த்தீங்கன்னா அந்த 3வது இடத்துல யார் வந்து களம் இறங்க போகிறா சிஎஸ்கே அன்னைக்கு அப்படிங்கிறத ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. பேட்டிங்கை பொறுத்தவரையும் கண்டிப்பாக ஒரு முக்கியமான பிளேயர்னு சொல்லலாம் ஆயுஷ் மாத்ரே. அவர் பார்த்தீங்கன்னா இன்ஜுரி ஆகி ரூல்ட் அவுட் ஆகிட்டாருங்க. ஒரு மிகப்பெரிய இன்ஜுரி. கண்டிப்பாக திருப்பியும் ஐபிஎல் வந்து விளையாட வர்றான்னு தெரியல. ஆல்மோஸ்ட் வந்து ரூல்ட் அவுட் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அவருக்கு பதிலாக யார் வந்து களம் இறங்க போகிறா அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியுமே இருக்குது. அவருக்கு பதிலாக உர்வேல் பட்டேல் வந்து களம் இறங்க போகிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு அந்த கேப்டன்சி மாற்றம் யாருக்காச்சும் கொடுக்க போகிறாங்களா, அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு கன்சர்னாக வந்து பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நாளைக்கு எம்எஸ்ஜி வந்து களம் இறங்கியிருக்காரு, இறங்க போகிறாரு. முக்கியமாக சொல்ல போனால் நாளைக்கு மும்பை பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வெற்றியோடு வந்து களம் இறங்குறான்னு சொல்லலாம். ஜிடிஏ ஒரு அபார அடி அடிச்சுட்டு கிட்டத்தட்ட 100 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று நம்ம கூட வந்து ப்ளே பண்ண போகிறாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு வின் பண்ணுற ஒரு போட்டியை தோற்றுட்டு வந்திருக்கும். அதனால் நாளைக்கு மும்பை அணி கண்டிப்பாக அடிக்க தான் பார்ப்பாங்க. நாளைக்கு மும்பை தரமான சம்பவம் பண்ண தான் பார்ப்பாங்க. ஆனால் நாளைக்கு நம்ம தலை வந்து களம் இறங்க போகிறாரு. அதனால் அதுக்கு வாய்ப்பெல்லாம் நம்பலாம். கண்டிப்பாக சிஎஸ்கே வந்து மஸ்ட் வின் போட்டிங் கேம். 2 டீமுக்குமே சரி ஒரு மஸ்ட் வின் கேமு. அது மட்டும் இல்லாமல் எல் கிளாசிக்கோ வேறு. மிகப்பெரிய ஒரு போட்டி இருக்க போது. நீங்கள் சொல்லுங்கள், நாளைக்கு யார் வெற்றி பெற போகிறா, நாளைக்கு வந்து 3வது ஸ்லாட்டில் யார் இறங்க போகிறா அப்படிங்கிறதையும் கருத்துக்களை போட்டு விடுங்க. அதிகபட்சமாக உர்வேல் பட்டேல் தான் களம் இறங்க போகிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச நியூஸை. தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, கைட்டாக இருந்தாலும் பரவாயில்ல. அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு கேப்டன்சி மாறுமா அப்படிங்கிறத சொல்லுங்கள். டோனி வந்து உள்ளே வந்தார்னா கண்டிப்பாக அவர் வந்து பார்த்துப்பார். வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுது.